ஐயனார் துணையை அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா சேரன் வந்து எப்போதும் போல இல்லாமல் வித்தியாசமாக நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் அதுக்கப்புறம் அவங்க தம்பிங்க எல்லாத்துக்குமே சந்தேகம் வருது. ஏன் அண்ணன் இப்படி நடந்துக்குது வித்தியாசமாக? இந்த மாதிரி கல்யாணம் நின்ன சோகத்தில் அண்ணன் வந்து சோகமாக இருக்கணும், இல்லை திடீர்னு இது என்ன இப்படி சிரித்து பேசுது, ஒரு வேளை இப்படி நம்ம சிரித்து நடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டை விட்டு கிளம்பலான் இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கன்ஃபியூஷனில் பார்த்திங்க அப்படின்னா சேரனோட தம்பிங்கெல்லாம் இருக்காங்க. இதை பற்றி தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா சேரனோட ஃப்ரெண்டு கிட்ட கேட்டால் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனோட ஃப்ரெண்டை போய் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் போயிட்டு சோழன் வந்து பார்க்க போகிறாரு. அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா சந்தாவோட அண்ணனும் அங்கே இருக்காங்க. சோழனை உள்ளே கூப்பிட்டு பேசுகிறாங்க. அப்போ வந்து சந்தாவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேரன் மாதிரியே ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதை வந்து சோழன் பார்த்தீங்கன்னா நோட் பண்ணுறாங்க. என்ன சந்தா ஒரு மாதிரி சிரிச்சுட்டே இருக்காங்க, எங்கள் அண்ணனும் ஒரு மாதிரி சிரிச்சுட்டே இருக்காங்க, என்ன ஆச்சு இவங்களுக்குலாம்? சரி எங்கள் அண்ணன் எதுவும் சொன்னிச்சா? எப்போதும் இல்லாமல் வித்தியாசமாக வீட்டில் வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்குது எங்கள் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நடந்த விஷயத்தெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சந்தாவோட அண்ணன் வந்து சோழன் கிட்ட சொல்கிறாங்க. ஆமாம், நான் ஒரு விஷயம் கேட்டேன் சேரன் கிட்ட, இந்த மாதிரி என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்ட்டு. அதுக்கு வந்து ஒத்துக்கிட்டு தான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க ரெண்டு பேருன்னு சொல்லிட்டு சந்தாவோட அண்ணன் வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட சோழனுக்கு ஒரே ஷாக்கு. ஓ இதான் மேட்ராஸ், நான் பார்த்துக்கிறேன் அண்ணனை அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் சந்தோஷமாக கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.